ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு மாமி பாவம் சேனல். நம்ம சேனலில் எனக்கு குக்கிங் செக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரி சப்பாத்திக்கு ஒரு சூப்பர் மேஜிக் மசாலா, அதுதான் சன்னா மசாலா. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சன்னா மசாலா பண்ணுறதுக்கு 100 கிராம் கொண்டக்கடலையை நைட்டே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 3 அல்லது 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கடலை உடையாமையும் இருக்கும், நல்லா வெந்திருக்கும். பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சமையல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் 5 கிராம் அளவுள்ள இஞ்சி பூண்டை தட்டி எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சன்னா மசாலா. ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பவுடரோட மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஓகே, கொஞ்சம் வதங்கிடுச்சு. பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா கொஞ்சம் வேகணும் அண்ட் பச்சை ஸ்மெல்லும் போகணும். நம்ம பவுடரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சீக்கிரமாக தக்காளி வந்து வெங்காயம் அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸோட நல்லா மெர்ஜ் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் பவுடரோட நல்லா மெர்ச்சாகி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி ஆற விட்டுறலாம். ஆறிட்டப்புறம் அதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ ஆறட்டும். பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீளமாக நறுக்கிய ஒரு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ப. நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வதக்கி ஆற வச்ச மசாலாவை அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலா பேஸ்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணுமா, கிரேவி மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு காரம் பத்தலைனாலும் உப்பு பத்தலைனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சன்னா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் சன்னா மசாலா கிடைக்கல இல்லை அப்படிங்கிறவங்க சிக்கன் பவுடர் இல்லை மட்டன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொண்டக்கடலை எதுவுமே உடையில நல்லா குக்கடாக இருக்குது. 4-5 விசில்
அப்படிங்கிறத கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ நீங்கள் 5 விசில் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கடலை ஒன்று வந்து உடஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு டேஸ்ட் வந்து எடுத்து காட்டாது. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடலை எதுவுமே உடையில முழுசாக இருக்குது. பட் கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதுவும் அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப் பண்ண கொத்தமல்லி தூளை நீங்கள் மேலே தூவி விட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலி ரெடி, பூரி சப்பாத்தியோட மேஜிக் மசாலா சன்னா மசாலா ரெடி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் தெரிஞ்சுக்கணுமா, கேரளா டிஷ்ஷஸ் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.